வணக்கம் எல்லாருக்கும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம மனசுல ஆழமா பதியுது, ஒரு விஷயத்துக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குதுன்னு தான் நாம இங்க பார்க்க போறோம். இது வெறும் பேச்சு ஸ்டைல் மட்டும் இல்ல, தமிழ் கவிதையோட ஒரு ரொம்ப அழகான அணி இலக்கணம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம கேக்குற பாட்டோட பல்லவி மட்டும் ஏன் திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு? இல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேச்சு கேட்கும்போதா சில வார்த்தைகளை மட்டும் ஏன் அவங்க திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான், ரெப்பிட்டிஷன். அதாவது திரும்ப திரும்ப சொல்றதுல இருக்கிற அந்த ஒரு தாக்கம். ஆனா தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஒரு ஸ்டைல் மட்டும் கிடையாதுங்க. இதுக்குன்னு தனியா சில விதிகள், இலக்கணம் எல்லாம் இருக்கு. இதுவே ஒரு சிறப்பான அணி இலக்கணம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற அணியோட பேரு பின்வரும் நிலையணி. அப்போ இந்த பின்வர நிலை அணினா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டுல இல்ல ஒரு கவிதையில ஒரு வார்த்தையோ இல்ல அதோட அர்த்தமோ ஒரு தடவை மட்டும் வராம அதுக்கு பிறகும் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் பின்வர நிலையணி. இதோ பாருங்க, தண்டி அலங்காரம் இதை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு. முன்வரும் சொல்லும் பொருளும் பலவையின் பின்வரும் எண்ணில் பின்வரும் நிலையே. அதாவது ஒரு பாட்டுல முன்னாடி வந்த ஒரு சொல்லோ அல்லது பொருளோ அதே பாட்டுல பல இடங்கள்ல திரும்பவும் வந்துச்சுன்னா அதுதான் பின்வரும் நிலையணி. ரொம்ப நேரடியான எளிமையான விதி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அணி ஒரே ஒரு வகை கிடையாது. இதுல சில முக்கியமான பிரிவுகள் இருக்கு. அது என்னென்னு தான் நாம அடுத்து பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த பின்வரு நிலை அணியில மட்டும் மூணு முக்கியமான வகைகள் இருக்கு. இந்த மூணுக்கும் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்களை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த அணியை முழுசா நம்மால புரிஞ்சுக்க முடியும். அந்த 3 வகைகள் என்னென்னா, சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, அப்புறம் சொல் பொருள் பின்வரு நிலையணி. இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஒவ்வொன்னையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 3 வகைகளையும் எப்படி நாம ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உண்மை சொல்லப்போனா இந்த 3 வகைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, எது திரும்ப திரும்ப வருது? வார்த்தை மட்டுமா, இல்ல அதோட அர்த்தம் மட்டுமா, இல்ல வார்த்தையும் அர்த்தமும் இரண்டுமேவா? இத வச்சுதான் இந்த வகைகளையே பிரிக்கிறாங்க. இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முதல்ல சொல் பின்வரும் நிலை அணி. இதுல ஒரே சொல் பலமுறை வரும், ஆனா அதோட அர்த்தம் மாறலாம். 2வது பொருள் பின்வரும் நிலை அணி. இங்க ஒரே அர்த்தம் தான் வரும், ஆனா அந்த அர்த்தத்தை சொல்ல வர வார்த்தைகள் வேற வேறையா இருக்கும். கடைசியா சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இதுல ஒரே சொல் அதே அர்த்தத்துல திரும்ப திரும்ப வரும். இதுதான் இந்த 3க்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை சின்னதா தொகுத்து பார்த்துடலாம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், பின்வரு நிலை அணியை ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு கவிதையை படிக்கும்போது இந்த அணியை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப ஈஸி. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு கருத்தோ திரும்ப திரும்ப வருதான்னு பாருங்க. 2வதா அப்படி திரும்ப வர்றது சொல்லா, பொருளா இல்ல ரெண்டுமேவான்னு ஆராய்ந்து பாருங்க. கடைசியா உங்க அனாலிசிஸ் படி அது என்ன வகை அணி அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னா, பின்வரு நிலை அணிங்கிறது தமிழ் இலக்கணத்துல திரும்ப திரும்ப வரத அடிப்படையா வச்சு ஒரு அணி. எது திரும்ப வருதுங்கிறத பொறுத்து இது 3 வகைப்படும். சொல்னா வார்த்தை, பொருள்னா அதோட கருத்து, ரெண்டும் சேர்ந்ததுதான் சொல் பொருள். சரி, இப்போ உங்களுக்கு இந்த அணிய பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இனிமே நீங்க ஒரு பாட்டையோ அல்லது ஒரு கவிதையோ கேட்கும்போது அதுல வர்ற இந்த ரெப்பிட்டிஷனை கவனிப்பீங்க இல்லையா? அப்படி கவனிக்கும்போது இந்த 3 வகையில எதை நீங்க முதல்ல தேடி பாப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.